ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்ஆர்பிலேருந்து வந்திருக்க பேராமெடிக்கல் கேட்டகரிக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஷார்ட் நோட்டீஸ் சொன்னாலும் ஃபுல் நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் பண்ணல. இன்கேஸ் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் நான் போஸ்ட் போடுறேன். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராமெடிக்கல் கேட்டகரிக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணதில் இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான லாஸ்ட் டேட் எப்படி, சேலரி எப்படி, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மோடு தான். இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 17, அதாவது ஆகஸ்ட் 17 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கான எண்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 வந்து முடியுது. என்னென்ன வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட்டீஷியன், நர்சிங்க்கு, ஆடியாலஜி, கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டு, டென்டல் ஹைஜீனிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, ஹெல்த் கேர் இன்ஸ்பெக்டரு, அண்ட் தென் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஆக்குபேஷன் தெரபிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ், நம்ம எதிர்பார்த்த ஃபார்மசிஸ்ட், அண்ட் தென் ஸ்பீச் தெரபிஸ்ட், கார்டியாக் டெக்னீஷியன்ஸ், இசிஜி டெக்னீஷியன், லெபார்ட்டரி அசிஸ்டண்ட், ஃபீல்டு ஒர்க்கர் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஷார்ட் நோட்டீஸாக இருந்தாலும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். நர்சிங்க்கு வந்து பே ஸ்கேல் 7ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசிக்கே உங்களுக்கு வந்து 44,900 வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது C1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கீழே இருக்குது, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 20 வயசுலேருந்து 43 வயசு வரைக்கும் இருக்கணும். டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 713 வேக்கன்சி வந்து நர்சிங்க்கு விட்டுருக்காங்க. அண்ட் தென் ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் வந்து 5, பேசிக் வந்து உங்களுக்கு 29,000லேருந்து 200 வரைக்கும் வரும். இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 38 வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு. இதுக்கான டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 246. போன வருஷம், அதாவது ப்ரீவியஸ் 2019 கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி தான். இது இன்க்ரீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், இன்கேஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து விடுறாங்க. ஒரு அதிக வேக்கன்சியாச்சும் விடலாம். போன இதுவோட இந்த வாட்டி ஒரு 20 வேக்கன்சி கம்மியாக விட்டுருக்காங்க. ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஜென்ரல் கேட்டகரிக்கு, அண்ட் தென் OBC, SC ST அதுமாரி ஜென்ரல் கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் மாறும். இதுக்கான எக்ஸாமினேஷன் அண்ட் தென் மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே B1 C2 இருந்துச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஹை விஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருந்தால் தான் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. என்ன தான் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலும் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கம்பல்சரி வேணும். அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் தான். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் தான் எக்ஸாம் எழுதுவீங்க, OMR ஷீட்லாம் கிடையாது. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா UR அண்ட் தென் OBC அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸும், SC ST கேட்டகரி அண்ட் தென் ஃபீமேல் அவங்களுக்குலாம் வந்து 250யும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் கம்பல்சரி நீங்கள் படித்து பாருங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு வந்து அந்த 400 ருபீஸ் வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் வந்து 250 பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 250 உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் தென் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்லாம் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து டீட்டெயில்டாக வரும். இது ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் மாரி தான். அண்ட் தென் எலிஜிபிலிட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லாகின் பண்ணிவிட்டு அண்ட் தென் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதோட அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எண்ட் ஆகுது. ஓகே, இதில் எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறக்காமல் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராச்சும் ஃபார்மசி நர்சிங் முடிச்சிருந்தாங்கன்னா அதர் பேராமெடிக்கல் கேட்டகரியிலேருந்து வந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.